கேரளா மாநிலத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. 15 வருஷமா எந்த ஒரு தப்புமே நடக்காத இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல புதுசா வந்துட்டு ஒரு போலீஸ்கார அப்பாயிண்ட் ஆகி போறாரு. இதை எஸ்ஐ போன நேரத்துல தொடர்ச்சியா சில கொலைகள் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொலைகள் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கொலைகள் எதனால நடக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல ட்விஸ்ட் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட கொடுத்து நம்ம தலையை சும்மா செதற விட்டுருப்பாங்க. அப்படி பயங்கரமா சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் ஃப்ரீடம் சொல்லிட்டு மலையாளத்துல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த படத்தோட கதையை நம்ம பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேரு விஜய். போலீஸ் ஆகி முதல்ல இப்பதான் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. இவருக்கு புது ஜாப். அதனால இவரோட தாய் மாமன் வரும்போதே போன்ல பேசிட்டு இருக்காரு. நீங்க போக போற இடம் வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் விசாரிச்சுட்டேன். அங்க கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, சீனியர் ஆபீசர். அவரு வந்துட்டு உனக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு சாதாரணமா நினைக்காத, அங்க இருக்கிற ஆளுங்களா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனை பத்திலாம் பேசுறாரு. நம்ம ஹீரோவோட தாய் மாமா ஆல்மோஸ்ட் போலீஸா இருந்து ரிட்டையர் ஆனாரு அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமா தெரியும். இப்போ வந்து நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ ஹீரோ உள்ளுக்குள்ள வந்தவனே கிருஷ்ணாவை போயிட்டு பாக்குறாரு. கிருஷ்ணா வந்துட்டு ஒவ்வொருத்தரா நமக்கு ஹீரோக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு ஒரு 7 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. பாலன், சத்யா, பிபிஷ், ரம்யா, வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருக்காங்க. அதுல ஆனந்த் சொல்லிட்டு ஒருத்தர் அவங்க அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி லீவ்ல இருக்காரு சார் சொல்லிட்டு இந்த ஒரு டீட்டெயில் அப்படியே போயிட்டு இருக்கு. அதுல வந்துட்டு வித்யான்னு ஒரு பொண்ணு இருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவளுக்கு என்னவோ பிடிச்சு போச்சு போல. இவங்களாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி வந்துட்டு தங்கறதுக்கான இடம் இருக்கு, கோட்ரஸ். அங்க போயிட்டு இவங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அங்க ஃப்ரெஷ் ஆகுறாரு. அப்படியே யூனிஃபார்ம்லாம் மாட்டிட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தோடனே எல்லாரும் சல்யூட் வைக்கும். அங்க இருக்க கிருஷ்ணா அண்ணன் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே இவர் பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சு போச்சுல. இது அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு ஒரு பையன் டீ கொடுக்க வரான். 4 இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு டீ சொல்றாங்க. ஏன்னா எஸ்ஐ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் போய் ஊர்ல இருக்க எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஹீரோ எஸ்பி கிட்ட போயிட்டு இப்ப ஜாயினிங் லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து வராங்க. வரும்போது ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு. ஹோம்லி ஃபுட் தான் சார், அங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அங்க போயிட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டதுக்கு நம்ம ஹீரோ காசும் கொடுக்குறாரு. அம்மாக்கு வந்துட்டு கால் பண்றாரு. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இன்னும் கல்யாணமே ஆகல. அம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹோட்டல்ல தான் சாப்பிட்டா ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டீட்டெயில் எல்லாம் பேசுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹோட்டலுக்கு காசு கொடுக்கறத பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அளவுக்கு நேர்மையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும்போது போற வழியில அந்த கான்ஸ்டபிள் ஆனந்த் லீவ்ல இருக்காரு இல்லையா, அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இப்ப கிளம்பி போறாரு. ரொம்பவே நல்ல மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா நல்லா அப்படியே கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்க. இப்ப உள்ள போனோடனே ஆனந்த் வீட்டுக்கு போறாங்க. அவங்க மனைவி எல்லாம் டீ எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு ஒன்னும் பயப்படாதீங்கம்மா, சரியாயிடும், நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெதுவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வராரு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவரே குக்கிங் பண்ணி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிட்டாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய வித்யா இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு கொஞ்சம் கராத்தே தெரிஞ்ச பொண்ணு, கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு கராத்தே எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோடனே கேட்கும்போது சார் அப்பப்ப நான் கொஞ்சம் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவேன், பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொஞ்சம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட வந்து கிருஷ்ணா நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் இன்னைக்கு வந்துட்டு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, வழக்கமா நாங்க மாசத்துல ஒரு நாள் வைப்போம், கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம், நீங்களும் வந்துட்டு கண்டிப்பா கலந்துக்கணும் சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இந்த சாப்பிட்ற பழக்கம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேணா நீங்க வேணா என்ஜாய் பண்ணுங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்ட்டியில வந்துட்டு ரொம்ப ஜாலியா அவங்கள என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. லேடிஸ் ஜென்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பாகுபாடெல்லாம் கிடையாது, ரொம்பவே ஜாலியா ஹாப்பியா அப்படியே போயிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு சத்தம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பாக்குறாரு. சரி கண்டினியூ பண்ணுங்க, நான் சும்மா பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு இவங்க ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கும். அடுத்த நாள் காலையில கராத்தே தெரிஞ்ச பொண்ணெல்லாம் கூட வச்சுக்காதீங்க சார், கொஞ்சம் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிருஷ்ணா கிட்ட சொல்ல இப்படி இந்த போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. திடீர்னு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வருது. அதிர்ச்சி ஆகி போறாரு. என்னடான்னு பார்த்தா ஒரு தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டான கை மட்டும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு. உடனே போலீஸ்காரங்க அங்க போறாங்க. ஃபாரன்சிக் எல்லாம் தகவல் கொடுக்குறாங்க. அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து போறாங்க. அங்க இருக்க தோட்டத்துல ஏதோ கை கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாய்கள் எல்லாம் விட்டு மோப்பம் பிடிச்சி அங்க டெட் பாடி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு சோதனை பண்ணும்போது தூரத்துல ஒரு இடத்துல ஒரு சின்னதா பழத்தை தோண்டி அந்த பழத்துல புதைச்சிருக்காங்க. அந்த பழத்துல இருந்து ஒரு கை மட்டும் ஏதோ நாயோ ஏதோ வந்துட்டு பிச்சு எடுத்துட்டு வந்துட்டு போட்டுருக்கு. ஃபாரன்சிக்ல இருந்து வந்துட்டு செக் பண்றாங்க. இந்த கொலையை வந்துட்டு பண்ணி புதைச்சி கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சு. அதனால உடம்பு வந்துட்டு பயங்கரமா அழுகி போச்சு. பக்கத்துல ஏதாவது தடயங்கள் கிடைக்கும்னு பார்த்தாக்கா பயங்கரமா மழை பெஞ்சதுல இந்த தடயங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. மோப்பம் பிடிக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நாய்க்கு. ஆனா வந்துட்டு இறந்து போன நபரோட பின்னந்தலையில பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அடிச்சதுனாலதான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற இந்த ஒரு பேசிக்கான டீட்டெயில மட்டும் கொடுக்குறாங்க. இறந்து போன நபருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக்காரங்க நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. டாக்டருமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் இந்த 15 வருஷமா எந்த ஒரு கொலையுமே எந்த ஒரு ராபரி கெட்டதில் நடக்காத இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல புதுசா வந்துட்டு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிப்போர்ட் போயிட்டு இருக்கு. அங்க இருக்க மேல் இடத்துல இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. கால் வந்து இந்த டீட்டெயில் எல்லாம் வந்துட்டு ஏதாவது விசாரிச்சீங்களா, என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னு சொன்னா ஹீரோ இது வரைக்கும் விசாரிச்ச தகவல் எல்லாம் கொடுத்திருக்காங்க.
மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட், பக்கத்து ஸ்டேஷன் ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி எது இருந்தாலும் வந்துட்டு உடனடியாக கேதர் பண்ணுங்க சொல்லிட்டு இது ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இந்த தோட்டம் வந்துட்டு யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டு அங்க இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த தோட்டத்தோட ஆளை பாக்குறாங்க. அவங்க வீட்டுல வந்துட்டு யாருமே இல்லையான்னு சொல்லி கேட்டா இவங்க வீட்டுல இருக்க வைஃப் பையன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக போயிருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் போகலன்னு சொல்லி கேட்டா இவருக்கு வந்துட்டு உடம்பு முடியலையா, அதனால வந்துட்டு இவர் போகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்கறாங்க. அந்த தோட்டம் உங்களுக்கு தானே சொந்தம், எவ்வளவு நாளா அதை பராமரிக்கிறீங்கன்னு கேட்டா அந்த தோட்டத்துல எந்த ஒரு விவசாய பொருளுமே வச்சாலும் வளர மாட்டேங்குதுன்றதுக்காக அதை அப்படியே கிடப்புல போட்டிருக்காரு. அப்படி கிடப்புல போட்டு முள்ளு புதரமா வளர்ந்ததால அதை கிளீன் பண்ண சொல்லி ஒரு ஆள் அமைச்சிருக்கான். அவன் போயிட்டு கிளீன் பண்ணும்போது தான் இந்த தகவலே எனக்கு கிடைச்சது, மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டீட்டெயிலாம் சொல்லிட்டு நாங்க எப்போ கூப்பிட்டாலும் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லி ஹீரோ அவர்கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி வர இப்ப அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு போன் கால் வருது. என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க இருக்க பேங்க் ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்னு இருக்கு, ஆனமலை ஃபைனான்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒன்னு நடத்திட்டு இருக்காங்க இந்த ஊர்ல. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனில நைட்டோட நைட்டை யாரோ ராபரி பண்ணி ஒரு லாக்கர் பெட்டியே வந்துட்டு கேஸ் வெல்டு வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. இது ரொம்ப பரபரப்பா பேசுறாங்க. ஊர் மக்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு முறையிடுறாங்க. ஏன்னா அடகு வச்சிருக்காங்க நகை எல்லாம் வந்துட்டு காணாம போச்சு இல்லையா, இது திரும்ப வந்துட்டு இவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படி சொல்லி இப்படி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. திரும்ப ஃபாரன்சிக்கு மோப்பனாய் இதை எல்லாத்தையுமே கூட்டிட்டு வராங்க. இவங்க ராபரி நடக்கிறதுக்கு முன்னாடி நாளுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. சிசிடிவி கேமராலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி ஏதோ அடிச்சு வச்சிருக்காங்க. அங்க இருக்க வாட்ச்மேன் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல ஒரு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும்போது மூக்குல வந்து பாத்தீங்கன்னா மயக்க மருந்து அடிச்சு என்ன அடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. ஒரு 2 பேர் அந்த சிசிடிவி கேமராவை ஃப்ரே பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லாக்கரை உடைச்சு உள்ளுக்குள்ள போயிட்டு இது வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ்ல அது வரைக்கும் தான் தெரியுது. பேக்ரவுண்ட்லயோ மற்றபடி எதுவுமே தெரியல. அந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. திரும்ப வந்துட்டு ஃபாரன்சிக்ல வந்து செக் பண்றாங்க. அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, பின்னாடி பேக் டோர் வழியா வந்து கேஸ் வெல்டு வச்சு ஜன்னலை கட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள வந்து அந்த லாக்கரை தரையில தேய்ச்சி இழுத்துட்டு போயிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த லாக்கரை வந்துட்டு 2 பேரால தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்ற ஒரு லேபர் வந்துட்டு சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் சேர்ந்தாதான் அதை தூக்க முடியும். எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டா 125 சவரன் நகையும் 50 லட்சம் பணமும் கிட்டத்தட்ட இருந்துச்சு சார் சொல்லிட்டு அங்க இருக்கவங்க சொல்லும்போது இப்ப நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து போலீஸ்காரர்கிட்ட கன்வே பண்றாங்க. கண்டிப்பா வந்துட்டு ஒரு 3-4 பேர் சேர்ந்து தான் அதை பண்ணிருக்கணும். ஒரு பக்கம் 2 பேர் உள்ள கேஸ் வெல்டு வச்சு கட் பண்ணிட்டு ஜன்னல் வழியா இன்னொருத்த வந்து ஏதாவது ட்ரக்கோ ஏதாவது எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி ஒரு வெஹிக்கிளை வச்சு பேக் டோர் வழியா எடுத்துட்டு போயிருக்கணும். குறைஞ்சது 3 இல்ல 4 பேர் இதுல சம்மந்தப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. கண்டிப்பா வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க. ஹீரோ வெளியே வந்தா ஊர் மக்கள் எல்லாரும் பயங்கர சண்டை போடுறாங்க. ஏன்னா இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியே வந்துட்டு ஏகப்பட்ட வட்டிகளை மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஒருவேளை இவங்களே எடுத்து வச்சுட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களோ சொல்லிட்டு போராட்டத்துல குதிக்க எல்லாத்தையும் வந்துட்டு சமாதானப்படுத்துறாரு. மேல் இடத்துல வந்து என்ன வந்து பாருன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை கூப்பிட ஹீரோ அந்த கேஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கிளம்புறாரு. அப்படி அவர் கிளம்பும் போது அந்த தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்துல யாரோ ஒரு நபர் இவரை பாக்குற மாதிரி தெரியுது. அவன் வந்துட்டு ஒரு அக்யூஸ்ட் திரும்பி பார்த்தா அவன் காணாம போறான். யாரையோ நம்ம பார்த்தோமே அப்படின்னு சொல்லி ஒரு மனக்குழப்பத்துல நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப அடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்க போலீஸ் கிட்ட வந்துட்டு அங்க இருக்க ஃபைனான்ஸ் கம்பெனி சார்ஜின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பேசுறாரு. சார் கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்ல, எல்லாமே போயிடுச்சு, பயங்கர பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனையை நீங்க தான் சரி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க. சரி உங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்டா ஃபைனான்ஸ்னாலே பயங்கர எதிரிங்களா இருப்பாங்க. அதுல வந்துட்டு ஒர்க் பண்ற லேபர் வந்துட்டு ஒருத்தர் சொல்றாரு. மனோஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஹவுஸ் லோன் போட்டிருந்தாரு. அவர் வந்துட்டு நிறைய வட்டிலாம் கட்ட முடியாதுன்னு சொல்லி கடைசியா எங்கள்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு கத்திட்டு போனாரு. அவ ஆளு ஒரு மாதிரி சார். கடைசியா போகும்போது கூட என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். எனக்கு என்னவோ அவன் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு சொன்னவனே சரி நாங்க விசாரிக்கிறோம் நீங்க போங்க சொல்லி அமுச்சு வச்சுட்டு அந்த மனோஜ்ங்கிறது யாரு அவரை பத்தின டீட்டெயிலாம் வாங்குங்க, நம்ம அவரை போயிட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த மனோஜ்ங்கிற வீட்டுக்கு போறாங்க. அவங்க வைஃப் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிச்சா குறிப்பா 16ஆம் தேதி எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போறதா சொல்லி கிளம்பி போனாரு. இது வரைக்குமே வரவே இல்லை. போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எங்க இருக்காரு என்ன ஆனார்னே தெரியல. ஏதாவது பிரச்சனையா சார் சொல்லி கேட்டா அப்பதான் நம்ம போலீஸ்காரங்க சொல்றாங்க ஆனமலை ஃபைனான்ஸ் கம்பெனில உங்க வீட்டுக்காரர் பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. அதை பத்தி தான் இப்போ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அங்க வந்துட்டு ராபரி நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப உங்க வீட்டுக்காரர் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க தகவல் கொடுத்தோன்னு சார் அப்படிலாம் கிடையாது, எங்களோட வீட்டு பத்திரத்தை எல்லாம் அடமானம் வச்சோம், நாங்க வட்டியை கட்டியாச்சு, ஆனா வட்டிக்கு வட்டி நாங்க இந்த மாதிரி எவ்வளவுதான் கட்ட முடியும், எங்களால ஒரு கட்டத்துல சமாளிக்க முடியல, அந்த கோவத்துல தான் சார் அவர் அப்படி பேசியிருப்பாரு, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, வந்தாக்கா நான் கண்டிப்பா தகவல் சொல்றேன் சார் சொல்லிட்டு இந்த அம்மா பேசிட்டு இருக்கு. சரின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்படி நம்ம ஹீரோ போயிட்டே இருக்கும்போது ஹீரோ
ஹீரோக்கு வந்துட்டு ஒரு யோசனை வருது. 16ஆம் தேதி தான் அவன் அங்க இருந்து காணாம போயிருக்கான். எனக்கு நம்ம ஒரு சந்தேகம் இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்டா ஒரு டெட் பாடி கிடைச்சது இல்லையா, ஒருவேளை அந்த டெட் பாடி மனோஜா இருக்குமா அப்படின்னு சாக போலீஸ் கிட்ட சொல்லும் போது அவங்களே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. சார் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இவனுக்கு வயசு கிட்டத்தட்ட 30 to 35, நமக்கு கிடைச்ச டெட் பாடி 30 to 35, ஒருவேளை இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு சார் சொன்னோடனே அவங்க மனைவியை கூப்பிட்டு செக் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போக இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஒரு அம்மா அவங்க பொண்ணோட உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த பொண்ணு வந்துட்டு அவனோட பாய் ஃப்ரெண்டோட மூணாருக்கு ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல அவன் பாய் ஃப்ரெண்டு இந்த பொண்ணுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்டை கொடுத்து இந்த பொண்ணு நியூடு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறானா. கேட்டதுக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிரட்டி இருக்கான். இல்லைன்னா சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி விட்டுருன்னு சொல்லி பயங்கரமா வந்துட்டு இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்கான். இப்படி ஒரு விஷயம் நடந்து நம்ம ஹீரோ காதுல வந்தோடனே ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த வித்யா பொண்ணை கூப்பிட்டு சில விஷயத்தை ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க பாத்துக்கிறோமா, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க கான்ஸ்டபிள் பாலன் இருக்கார் இல்லையா, அவர் கூப்பிட்டு நீ ஏதோ என்கிட்ட சொல்ல வந்த என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் இல்ல சார், நாங்க வந்துட்டு அந்த டெட் பாடியோட மனோஜோட அவங்க வைஃபை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தோம், அவங்களோட இல்லன்னு சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே ஃபைனான்ஸ்ல லோன் எடுத்த ஒருத்தர் மதுன்னு சொல்லிட்டு தூக்கு போட்டு இறந்துட்டாரு. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தவன் பேரு சைனீஸ். அவன் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மேல அவ்வளவு கோவப்பட்டு 2 மாசத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டான். இது வரைக்கும் அவன் எங்க இருக்கான், என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. 2வது பையன் பேரு கிரண். அவன் வந்துட்டு இதே ஊர்ல தான் சார் இருக்கான். அவன் மேல சில அடிதடி கேஸ் எல்லாம் கூட இருக்குன்னு சொன்னோன்னு ஹீரோக்கு வந்துட்டு இவங்க மேலயும் கொஞ்சம் சந்தேகம் வரும். இப்ப அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல இறந்து போனார் இல்லையா மது, அவங்களோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. சைனீஸ் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டான். 2 மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டான், இது வரைக்கும் வரவே இல்லை சார் சொல்றாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டான். இல்ல என்னைக்கா இருந்தாலும் அவன் திரும்ப வந்துருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில 2 மாசமா வரல, நீங்க கம்ப்ளைண்டே கொடுக்கல, என்ன தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்க. தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைனீஸோட போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே வராரு. வெளியே வரும்போது கூட இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட அன்னைக்கு வந்துட்டு அந்த கேஸ் ஃபைனான்ஸ் கம்பெனில பிரச்சனை நடக்கும்போது அந்த கூட்டத்துல அந்த பையனை நான் பார்த்தா, எனக்கு நம்ம அந்த பையன் இங்கதான் இருக்க மாதிரி தெரியுது, எனக்கு நம்ம அவனுக்கும் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது கூட இருக்க பொண்ணு பேசாம அந்த அம்மாவை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கலாமான்னு சொல்லி கேட்டான். அவங்கள கஸ்டடியில எடுத்து விசாரிச்சா அவன் கொஞ்சம் உஷாராகிட்டு வெளியூருக்கு ஓடனாலும் ஓடிடுவான். அதனால இந்த அம்மா மேலையும் இந்த வீட்டு மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வராரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு பிளாக்மெயில் பண்ணா இல்லையா, அந்த பொண்ணு கேஸ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, சார் இப்போதைக்கு அவன் 5 லட்ச ரூபாய் கேட்கற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்க 2 பேரும் அவங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு மாதிரி நீங்க போங்க, அவங்கிட்ட பேசி பாருங்க, வழிக்கு வரலனாக்கா நான் சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளானை நம்ம ஹீரோ போட்டு அனுப்புறாரு. ஹீரோ பிளான் மாதிரி இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை கூட்டிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை போயிட்டு பாக்குறாங்க. நான் ஒண்ணு மட்டும் தானே தனியா வர சொன்னேன், யாரு இது அப்படின்னு சொல்லி கேட்டா என்னோட அக்கா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உன்னை விட உன் அக்கா ரொம்ப அழகா இருக்கா, சரி நான் கேட்ட 5 லட்ச ரூபாய் பணம் எங்க, இல்ல அப்படின்னாக்கா இந்த வீடியோவை நான் நெட்ல விட்டுருவேன், என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் சொல்லிட்டு இந்த பையன் வந்துட்டு பயங்கரமா மிரட்டுறான். கூட இருக்க இவங்க எல்லாம் வந்துட்டு இது பாரு, எங்களால 5 லட்ச ரூபாய் பரட்ட முடியாது, வேணா 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், அந்த வீடியோ வந்துட்டு டெலீட் பண்ணிட்டு சொன்னோன்னே கடைசி வருவையா ஒத்துக்கிறான். இப்போதைக்கு அந்த 1 லட்ச ரூபாய் கொடுங்க, மீதியை வந்துட்டு 4 லட்ச ரூபாய் நீங்க அப்புறமா தரீங்க, இல்ல அப்படின்னாக்கா இந்த வீடியோ வந்துட்டு நான் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுவேன், அப்புறம் அது எங்கெங்க என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கே தெரியும், அக்கா கூட ரொம்ப அழகா தான் இருக்கா, ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பா அந்த போலீஸ்கார பொண்ணுன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு கதவை உடச்சு உள்ள வந்து பளிச்சுன்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்பை கேமரா வச்சு இவன் சொன்ன எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோ போட்ட பிளானே இதுதான், இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் உன்னை உள்ள தள்ளுறதுக்கு, பாக்குறியாடா அப்படின்னு சொன்னோன்னே இவன் பயந்து போறான். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு இதுக்கு மேல வேற காப்பி இருக்கான்னு சொல்லி கேட்டா வேற காப்பிலாம் எதுவுமே கிடையாது, மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அவன் கதற ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அவனை இதோட விடல, லாக்அப்ல தூக்கி போட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கரெக்டான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணையும் காப்பாத்தியாச்சு. இப்ப அவங்க கிளம்பி போக இப்ப அடுத்ததா இன்னொரு சீனை நமக்கு காமிக்க, ஹீரோவோட அப்பா அம்மா ஹீரோவை பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஜாலியா அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா வித்யா, பார்க்க ரொம்ப அழகா இருக்காடா, யாரா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, அதுக்கப்புறம் அங்க இருக்க குவார்டர்ஸ்க்கு எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. இதை வந்துட்டு தூரத்துல அந்த வித்யா பொண்ணு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கத்துல ஒரு மாதிரி போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த போராட்டத்துல இது வரைக்கும் போலீஸ்காரங்க கொலை செய்யப்பட்ட அந்த நபரையும் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு போன் கால். அந்த போன் கால்ல யாருன்னு பார்த்தா திரும்ப வந்துட்டு ஒரு பாலத்துக்கு அடியில ஒரு டெட் பாடி ஒண்ணு கிடைச்சிருக்கு சொல்லி தகவல் கிடைச்சிருக்கு. அங்க போய் பார்த்தா ஒரு அணை ஒண்ணு இருக்கு. அந்த அணையில ஏதோ ஒரு டெட் பாடி அடிச்சிட்டு வந்திருக்கு. இதை அடிச்சிட்டு வர டெட் பாடி கிடையாது, யாரோ பின்னந்தலையில அடிச்சு கொலை பண்ணி தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஆணோட சடலம். இதுக்கு முன்னாடி நடந்த சேம் அதே பேட்டர்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு கொலை தான் இதுவும். மேலிடத்துல இருந்து நிறைய பிரஷர் நம்ம ஹீரோக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒழுங்கா இந்த கேஸை விசாரிக்கணும், இல்ல அப்படின்னா இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு வேற ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், பாத்துக்கோ அப்படின்னு மேலிடத்துல இருந்து ஏகப்பட்ட பிரஷர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனரை நைட் டைம்ல காமிக்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வெளியே இருந்து எட்டி பாக்குற மாதிரி தெரியுது. எட்டி பார்த்தா யாருமே கிடையாது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ பாலன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, கான்ஸ்டபிள் இருக்காரு இல்லையா, அவரை கூப்பிட்டு லோக்கல் ஏரியா பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா இடத்துலயும் வந்துட்டு ராபரி தொடர்பான கேஸ் சப்மிட் பண்ணுங்க. இன்னொரு பக்கத்துல
பக்கத்துல இந்த நகையெல்லாம் வாங்குவாங்க இல்லையா, அடகு கடை, சேட்டு கடை, இந்த கடையில எல்லாத்துக்கிட்டுமே சொல்லுவீங்க, சந்தேகப்படுற மாதிரி யாராவது கிடைச்சாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்ல, சார் திருநவன் கண்டிப்பா இந்த நகையெல்லாம் இங்க விற்க மாட்டான், பக்கத்துல விற்க மாட்டான், அவன் ஏதாவது வெளியூர்ல கொண்டு போய் கொஞ்ச நாள் வச்சுதான் விற்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டீட்டெயில் அவரும் சொல்ல, இல்ல நீங்க எதற்கு சேஃப்டிக்காக கொடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீனை நமக்கு காமிச்சு அதுக்கப்புறம் போலீஸார காமிக்கிறாங்க. மேல் இடத்துல வந்துட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து இது வரைக்கும் என்னையா ஸ்டேட்டஸ் சொல்லி கேட்டா, இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் இப்ப நடந்திருக்க கொலைகள் ரெண்டுமே ஒரே ஆளை தான் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கொலைகளுக்கும் இந்த பேங்க் ராபரிக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டீட்டெயிலையும் சொல்றாரு. எது எப்படியோ இனிமே வந்துட்டு சீக்கிரமா இந்த கேஸை முடிக்கணும், இல்லைன்னா என் கையில கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் அவருக்கு ஹீரோக்கு அழுத்தம் கொடுக்க, ஹீரோ வந்துட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அங்க இருக்க எல்லாருமே கூப்பிட்டு இதுக்கு மேல இந்த கேஸை நம்ம விட்டு வைக்க கூடாது, இனிமே நைட்டு பகலா உழைச்சு கண்டிப்பா அந்த கேஸை வந்துட்டு நம்ம முடிக்கிறோம், நம்ம கரெக்டா விசாரிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போக கிருஷ்ணானனை மட்டும் கூப்பிடுறாரு நம்ம ஹீரோ. என்னவோ தெரியல, நான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, இது வரைக்கும் எந்த தப்புமே நடக்காத அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நான் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஏன் அப்படி எல்லாம் நடக்குது, மேலிடத்துல வந்து பயங்கர பிரஷர் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். சார் இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு சாதாரணமானது, என்ன பண்ணுவாங்க சார், வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இல்ல 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ண போறாங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் நிறைய பாத்திருக்கேன் சார், கண்டிப்பா ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் சார், நம்புங்கன்னு சொல்லிட்டு இப்ப நைட் டைம்ல ரோந்துக்கு போயிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல செக் பண்றாங்க, கொலை நடந்த இடத்த அந்த இடத்தை திருப்பி போய் பாக்குறாங்க, நிறைய ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாங்க, சிசிடிவி கேமரால ஒன்னும் பெருசா தெரியற மாதிரி இல்ல, ஊர் மக்கள்கிட்ட நிறைய பேத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைம்ல ரோந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வருது. யாரோ ஃபாரஸ்ட் ஏரியால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடி தூக்கிட்டு போற மாதிரி ஏதோ பாத்துருக்காங்களாம். அது தகவல் கிடைச்சோன்னு இங்க ஒட்டுமொத்த போலீஸ்காரர்கள் கூட்டிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல, 4 போலீசார் போயிருக்காங்க. 4 போலீஸுமே 2 பக்கமா 2 பேரை தனித்தனியா கூட போங்க, ஆனா கண்டிப்பா அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்க, ஹீரோ ஒரு பக்கம் லைட் எடுத்துட்டு தனியா போக, ஹீரோக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாரோ நடக்கிற மாதிரி தெரியுது. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடி, ஒரு பள்ளத்துக்கு பக்கத்துல ஒரு டெட் பாடி ஒண்ணு கிடக்குது. அந்த டெட் பாடி பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போக, அவனோட பாக்கெட்ல ஒரு நகை இருக்குது. அந்த நகை கையில எடுத்த அடுத்த செகண்ட் ஹீரோவோட தலையில யாரோ பலமா அடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த சத்தத்தை கேட்டு இன்னொருத்தர் வராரு, பாலன். சோ அவர் பாலன் இந்த பக்கம் வரும்போது அவருமே வந்துட்டு யாரோ தலையில அடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த சத்தத்தை கேட்டு மீதி 2 பேரும் ஒன்னாவே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கில்லர் எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதே மறந்து போச்சு. ஆனா ஒரு செயின் கிடைச்சது. அந்த செயின் ராபரி நடந்ததோட சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி கேட்டா, சார் ஆமா சார் அதுதான் சார் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பாலன் சொல்றாரு. பாலனுக்கு அடிபட்டிருக்கு. யார் அடிச்சாங்க என்ன அடிச்சாங்கன்னு தெரியல சார், என்ன நடந்ததுன்னு தெரியல, அவன் அங்கிருந்து தப்பிச்சான்னு சொன்னோன்னு இனிமேல அவனை விடக்கூடாது, போலீஸ்கார மேல கைய வச்சா என்ன நடக்குங்கிறத அவனுக்கு நம்ம காமிக்கணும்னு சொல்லி இங்க இருக்க ஒட்டுமொத்த போலீஸ்காரங்க இன்னும் கொஞ்சம் வெறியோட விசாரணையை ஆரம்பிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து வந்துட்டு ஒரு டெட் பாடி கிடைச்சது இல்லையா, அந்த டெட் பாடி யாருன்னு பார்த்தா மணிகண்டன் சொல்லிட்டு வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு தங்கி வேலை பார்க்கறதாக வந்தவன். அவன் தங்கி வேலை பார்த்த அந்த கான்ட்ராக்டர் இருக்கார்ல மேஸ்திரி, அவரை போயிட்டு பார்த்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அங்க போய் பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4 பசங்களை வெளி மாநிலத்துக்கு வந்தாங்க, இங்க தங்கி வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்த 4 பேர்ல 3 பேரு எங்க ஊர்ல திருவிழா நடக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கே போயிட்டானுங்க. அதுல ஒருத்த மட்டும் எங்கே போனா என்ன ஆனா அப்படிங்கறதே தெரியல, ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டத்துல மணிகண்டன் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கேட்க, ஆமா சார் மணிகண்டன், அன்பு, அருள், குமார் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருந்தானுங்க சார் சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அந்த மணிகண்டன் நீங்க சொன்னீங்கல்ல பேரு, அந்த பேர்ல ஒருத்தவன் கொலை பண்ணி ஃபாரஸ்ட் ஏரியால இறந்து கிடந்தான்னு சொன்னேன். அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங் ஆகுது. இப்ப அவங்க தங்கியிருந்த ரூம் எல்லாம் போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டபிள் கையில ஒரு ரெக்கார்டு ஒண்ணு கிடைக்குது. அது இந்த ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சீட். சோ அப்படின்னா இங்க தங்கி இருந்தவங்க தான் அந்த பேங்க்ல ராபரி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்க ஆரம்பிக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இப்ப எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 4 பேரோட போட்டோவை எடுத்து கேதர் பண்றாங்க. மணிகண்டா, அன்பு, அருள், குமார் இந்த 4 பேர் இருக்காங்களே இவங்களுக்குள்ள என்ன மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் எனக்கு என்னமோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் சேர்ந்து ராபரி பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிருப்பானுங்க. இவங்க போட்ட பிளான் படி கரெக்டா எல்லாமே நடந்திருக்கும். ஆனா நடந்ததுல கடைசியா இந்த நகையில ஒருத்தனை ஆட்டையை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மத்த பேரெல்லாம் கொலை பண்றானா அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டெட் பாடி கிடைச்சதுல கை பிச்சுக்கிட்டு போய் அவனோட பேரு தான் அருள். சோ அவன் வந்துட்டு நம்ம இந்த பேங்க் ராபரி நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெட் பாடி கிடைச்சிருச்சு. அது எப்படி பாசிபிளா இருக்கும் சொல்லி கேட்டா, சார் இல்ல இவங்க 3 பேர் 4 பேர் சேர்ந்து பிளான் பண்ணிருப்பாங்க. அதுல அந்த அருள் நான் வரலன்னு சொல்லி விலகி இருக்கான். அப்படின்னா நம்ம திருடிட்டு போனாலும் இவனால மாட்டிக்கும் சொல்லிட்டு ஒருவேளை கொலை பண்ணிருக்கலாம், இப்படி கூட நடந்திருக்கலாம்ல சார் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 2வது ஆத்தங்கரையில கிடைச்ச டெட் பாடி தான் அன்புது. இப்ப 3வது மணிகண்டன். அப்ப குமார் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் இந்த 3 பேரோட கதையை முடிச்சுட்டு குமார் வந்து தலைமறைவா இருந்திருக்கலாம், அவன் தான் சார் மெயின் அக்யூஸ்டா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு ஒரு பிளான் நடந்திருக்கலாம் சொல்லிட்டு நம்ம
ஹீரோ எல்லாரும் கெஸ் பண்றாங்க என்ன நடக்குது, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஆனமலை ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனரை காமிக்கிறாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட இல்லீகல் அஃபேர் இருக்கு. சோ அதை முடிச்சிட்டு இந்த பக்கம் கிளம்பி வரும்போது இவரோட கார்ல 4 டயருமே வந்து பஞ்சர் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க தெரியல. ஆளு ரொம்ப பயந்து போக தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி தெரியுது. இவரை துரத்திட்டு வர அவன் வெட்ட ஆரம்பிக்கிறான். அவனை தள்ளி விட்டு இந்த பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. போலீஸ்க்கு உடனே கால் பண்றாரு. போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன யாரோ வெட்ட வரான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் இவன் ஒளிஞ்சிருக்கிற இடத்த அந்த கில்லர் பார்க்க துரத்திக்கிட்டே போக அவரு அங்கிருந்து தப்பிச்சு ஓட இப்படி இவங்க 2 பேருக்கிட்ட தில்லமுள்ள நடக்க ஒரு வழியா அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் வந்து காருக்குள்ள உட்காந்து பயங்கரமா ஹார்ன் அடிக்கிறாரு. அந்த கில்லர் இவனை எப்படியாவது கொன்னுடு சொல்லி பிளான் பண்றான். ஆனா சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே இப்ப லைட் போட ஆரம்பிச்சோன்னு மாட்டிக்குமோங்கிற பயத்துல அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த மாதிரி வந்துட்டு என்ன யாரோ கொலை பண்ண வந்தான்னு சொல்றாங்க. இப்ப அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த பக்கத்துல வந்துட்டு ஒரு ரோடு இருக்காம். அந்த வழியா தான் தப்பிச்சு போக ஒரே வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஏரியால இப்ப போலீஸ்காரங்க எல்லாமே போறாங்க. கடைசியா வந்துட்டு அந்த கில்லர் இங்க ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனை வெறித்தனமா துரத்தி பிடிச்ச அவனோட மாஸ்கை ரிமூவ் பண்ணாதான் இங்க ஒரு பயங்கரமான ஷாக்கு. நம்ம ஹீரோ அந்த கூட்டத்துல பார்த்தார்ல ஒரு நபர், சோ அதே நபர் தான் இங்க மாஸ்க போட்டுட்டு இருக்கான். இவனோட பேரு சைனீஸ். சோ இந்த தூக்கமாட்டி இறந்து போனார் இல்லையா மது, அவனோட மொத பையன் சைனீஸ். இப்ப இவனை கூட்டிட்டு போயிட்டு கஸ்டடியில வச்சு விசாரிக்கிறாங்க. எங்கடா குமார், இவங்க 4 பேத்தி நீ தான் கொலை பண்ணியா, குமாரோட டெட் பாடி எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் அவங்களா யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நம்ம அந்த கம்பெனி மேலே எனக்கு கோவம் இருந்தது உண்மைதான், எங்க அப்பா சாவுக்காக அதுதான் காரணம், ஆனா அதனாலதான் அவனை நான் கொல்லணும்னு நினைச்சனோ தவிர நான் அந்த பேங்க்ல ராபரி பண்ணல, நான் தனியாளு, எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பழியை வந்துட்டு என் மேல தூக்கி போடலான்னு பாக்குறீங்களா, இந்த கேஸை வந்துட்டு முடிக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி கத்த இவனை தூக்கி கஸ்டடியில வைக்கிறாங்க. அட்டெம்ப்ட் மர்டர்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல இவனை தூக்கி உள்ள வைக்கிறாங்க. ஆனா இவன் வந்துட்டு அக்யூஸ்டா இருக்கிறது வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தோணுது. அடுத்து அங்க இருக்கிற இந்த தண்ணி டேங்க் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேத்து வந்துட்டு துரத்திட்டு போனோம் இல்லையா அந்த இடம், இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த அனலா இருக்கு இல்லையா அந்த பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமரா, இப்படி ஏகப்பட்ட கேமராக்களை பார்த்தாலும் ஒரு க்ளூ கூடமே கிடைக்கல, எந்த ஒரு கேமராவுமே ஒர்க் ஆகல, எல்லாமே ஆஃப்ல இருந்திருக்கு. இது ஒரு பக்கம் உங்களுக்கு பயங்கர மன உடைச்சலா இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர், சார் நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது, எப்பதான் சார் இந்த கேஸை முடிப்பீங்கன்னு சொல்லி கேட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கான்ஸ்டபிள் பொண்ணு கிட்ட நான் கேட்ட பொருள் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க சொன்னேன். அந்த பொண்ணு ரெடி பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு வந்துட்டு டம்மியா வந்துட்டு ஒரு லாக்கர் வச்சிருக்காங்க. பக்கத்துல வந்துட்டு கவரிங் நகை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 125 சவரன் வச்சிருக்காங்க. 50 லட்சம் பணம் அப்படியே பேப்பர் சும்மா கலர் பேப்பர் கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்துட்டு 125 சவரன் வச்சுக்கோங்க, இதை வந்துட்டு ஒரு 50 லட்சம் பணமானு வச்சுக்கோங்க. இவ்வளவு பணத்தையும் இந்த லாக்கர்ல வச்சு நானும் எவ்வளவு தடவை அடுக்கி பார்த்தேன், என்னால அடுக்கவே முடியலப்பா, நீங்க கொஞ்சம் அடுக்குங்களேன், ஏன்னா உங்களுக்கு தான் அனுபவம் இருக்குல்லன்னு சொல்லி கேட்டா இவனுக்கு 2 பேரும் திருன்னு முழிக்கிறானுங்க. ஏண்டா போலீஸ்காரெல்லாம் பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதாடா அப்படின்னு இருக்க கான்ஸ்டபிள் கேட்க இவனுக்கு 2 பேரும் இப்ப பயந்து போய் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 80 சவரன் நகையும் 10 லட்சம் பணம் தான் காணாம போச்சு, அதுதான் அந்த லாக்கர்ல இருந்துச்சு, எங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் வேணுங்கிறதுக்காக தான் 125 சவரனும் 50 லட்சம் பணம் சொல்லி போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் பேசிருக்கேன். ஊர்ல வந்து இன்னொரு பக்கம் இந்த பாலிடிக்ஸ்ல இருக்க நிறைய பேர் வந்திருக்கானுங்க. நீங்க என்ன அந்த சாஜி கிட்ட பணத்தை வாங்கிட்டு எங்களோட நகையெல்லாம் திருப்பி கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா சொல்லி கேட்டா பழுக்குன்னு அடிக்கிறாரு. ஏண்டா எங்களா பார்த்தா என்னடா காசு வாங்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி தெரியுதா, அவன் என்ன ஃபோர்ஜரி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நடந்த கதை எல்லாத்தையும் சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் இந்த ஆள் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு பக்கத்தூர்ல இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார் இல்லையா இந்த ராபரி சம்பந்தப்பட்டது ஏதாவது தகவல் கொடுங்க, யாருக்காவது தகவல் கிடைச்சா கண்டிப்பா நமக்கு வரும்னு சொல்லிட்டு அது மாதிரி பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் ஒன்று வந்திருக்கு. இந்த 4 பேர் இருக்கானுங்க இல்லையா, இந்த 4 பேருமே ஒரு பேங்க் ராபரி பண்ணிருக்கானுங்க. அங்கேயும் அங்க பண்ணிட்டு இவனுக்கு தப்பிச்சு வந்திருக்கானுங்க. எந்த ஒரு ரெஃபரன்ஸ் எந்த ஒரு க்ளூமே கிடைக்காதால இது வரைக்கும் அவங்கள ட்ரேஸ் ஒர்க் பண்ணி பிடிக்க முடியல சார் அப்படின்னு சொல்றாங்க. இதே 4 பேர் தான் சேர்ந்து இங்க அனமலை ஃபைனான்ஸ்ல வந்துட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஹீரோ சொல்ல இதை பத்தி வேற ஏதாவது டீடைல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த 4 பேருமே மெயின் பிசினஸா பண்றது ட்ரக்ஸை கடத்திட்டு வந்து விற்கிறது தான் சார், மற்றபடி எதுவுமே தெரியல, வேற ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் கால் பண்றேன் சார் சொல்லிட்டு வைக்கிறாங்க. இப்ப நைட் டைம்ல நம்ம ஹீரோக்கு இன்னொரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த மனோஜ் சொல்லிட்டு ஒருத்தர் காணாம போனான் இல்லையா, அவன் இப்ப வந்துட்டு கிடைச்சிருக்கானா. சோ இப்ப அவன் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கிற தகவல் கிடைச்சிருக்கு. வீட்டுக்கு போயிட்டு போலீஸ்காரங்க அவனை அடிச்சு புடிச்சு ஈத்திர வந்து கஸ்டடியில வச்சிருக்காங்க. எல்லா கொலையும் பண்ணது இவன் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இப்ப ஹீரோக்கு வருது. அவனை அடிச்சு விசாரிச்சா சார் இந்த மாதிரி அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மேல எனக்கு கோபம் இருந்தது, ஏன்னா நான் நிறைய வட்டி கட்டிட்டேன், வட்டிக்கு மேல வட்டி குட்டிக்கு போட்டு கட்டிட்டேன், ஆனாலுமே வந்து அவனுக்கு என்ன விடுற மாதிரி தெரியல, என் வீடே போகிற நிலைமையில இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தூரத்துல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல எனக்கு பூர்வீக சொத்து கொஞ்சம் இருக்கு, அந்த சொத்தை வித்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பினேன். என் போனுமே வந்துட்டு தொலைஞ்சிருச்சு. அங்கே ஸ்டே பண்ணி ஒரு 5 நாள் இருந்து அந்த இடத்துல வித்துட்டு தான் சார் இப்ப நான் வந்திருக்கேன். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்ல அப்புறம் போலீஸை பார்த்தா ஓடினேன், எதுக்கட தலைமறைவா இருக்க, போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு சொல்லி கேட்டேன். சார் இல்ல அன்னைக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன், இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மேல இருக்கிற தகவல் எல்லாம் கொடுத்துட்டு போலாம் சொல்லிட்டு வந்தேன், என் கேஸே வந்துட்டு இவங்க எடுக்கல, அதனால அன்னைக்கு காண்ல வெளியே இருக்க காரோட கண்ணாடி ஹெட்லைட்டை உடச்சிட்டு போனேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்க
போலீஸ்காரருக்கு பயங்கர கடுப்பாச்சு. அந்த ஹெட்லைட்டை உடைச்சது நீதானா நாயம் சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவனே வந்துட்டு சந்தேகத்தின் பேர்ல உள்ள வச்சிருக்க சொல்றாங்க. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு ஹீரோக்கு வந்துட்டு இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மேல இருக்கிற எஸ்பி கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தை கேக்குறாங்க. நீ தான் முன்னாடி வந்துட்டு அரெஸ்ட் பண்ணல சைனீஸ்னு சொல்லிட்டு அவன் மேல இந்த பழி தூக்கி போட்டு அந்த 4 பேத்தை கொலை பண்ணது இவன் தான் அப்படி சொல்லிட்டு கேஸை ஈஸியா முடிச்சு விட்டு போ, எதுக்கு தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டான். இல்ல சார் அவன் இதை பண்ணல, இப்போ வந்துட்டு மனோஜ்னு சொல்லிட்டு ஒருத்தன் சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு நம்ம இவன் மேலேயும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, தீர விசாரிக்கலாம் சார், எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டான். மண்ணாங்கட்டியா நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளியா, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி ரிப்போர்ட்டை கொடுத்துரு, இல்ல அப்படின்னா இந்த வேலையை விட்டு நீ போயிடு, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எஸ்பி பயங்கரமா திட்டுறாரு. அம்மாக்காரங்க வேற போன் பண்ணி ஒரு மாதிரி பேச ஹீரோக்கு வந்துட்டு மன கஷ்டமா இருக்கு. உன் மனசுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும், என்ன நடந்தாலும் சரி நீ உன் முடிவை மாத்திக்காதுன்னு சொல்லிட்டு அம்மா போனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலநந்தனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஒரு நகை அடகு கடையில இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு நகை விற்கிறதுக்காக வந்திருக்கான். அந்த பொண்ணு மேல வந்துட்டு அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கான் சார், அதனால வந்துட்டு நம்மள வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா உடனடியாக அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அந்த நகை கடைக்கு போறாங்க. அந்த பொண்ணு நேத்து வந்தது சார், ஆனா வந்துட்டு நான் விசாரிச்சல முன்னுக்கு பின்னா பதில் சொல்லிட்டு இருந்தது. ஒரு 2 பவுன் கிட்ட வந்துட்டு ஒரு செயினை கொடுத்தது. அந்த செயினை வந்துட்டு நான் 1.5 லட்சத்துக்கு தான் கேட்டேன், அந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுச்சு, அதனால எனக்கு என்னவோ அந்த பொண்ணு மேல கொஞ்சம் சந்தேகம் இருந்தா, ஆனா நகையை விற்கல, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு அடையாளம் பார்த்தா கரெக்டா சொல்லுவீங்களா சொல்லி கேட்டா சொல்லுவேன் சார்னு சொல்றாங்க. ஆனா அங்க பக்கத்துல சிசிடிவி கேமரா எதுவுமே கிடையாது. முன்னாடி வந்துட்டு ஒரு மெடிக்கல் இருக்கு, அந்த மெடிக்கலுக்கு தான் அந்த பொண்ணு போச்சுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு கேக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 மணில இருந்து 12 மணிக்கு ரெட் கலர் சுடிதார் போட்டு ஏதாவது ஒரு பொண்ணு வந்துச்சான்னு சொல்லி கேட்டா இவங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த பர்டிகுலர் டைமுக்கு சேல் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு சேல் பண்ணிருக்காங்க. அந்த 4 பேர்ல என்னென்ன மருந்து டீட்டெயிலாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டா இந்த ஃபிக்ஸுக்கெல்லாம் மருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போலீஸ்காரங்க கொஞ்சம் தூரம் வராங்க. போலீஸ்காரங்க கிளம்பினதை அந்த நகை கடைக்கார பையன் பார்த்திருக்கான். என்னப்பா போலீஸ் எல்லாம் வந்துட்டு போகுதுன்னு சொல்லி கேட்டா இல்லப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணு நகை விற்க வந்துச்சு, அதை பத்தி விசாரிக்கிறதாக வந்திருக்காங்க, எனக்கு நம்ம அது திருட்டு நகைன்னு சொல்லி தோணுச்சு, அதனால தான் கூட்டு வந்தேன்னு சொன்னோன்னே இவர் உடனே போன் பண்ணி அவரை வர சொல்றாரு போலீஸ்காரரை. எதுக்காக அப்படின்னு தெரியல. இந்த நகை கடைக்காரர் பையன் நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஒரு ரிங்டோன் வச்சிருந்தாங்க அந்த போன்ல அந்த அக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி ஒரு மாதிரி இடத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா பாக்குறாங்க. உடனே கால் ஹிஸ்டரி எல்லாம் வந்துட்டு செக் பண்ண சொல்றாங்க. சிசிடிவி கேமராவை எடுத்து ரிட்டனா போட்டு பாக்குறாரு. அதுல நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடைக்குது. நம்ம ஹீரோக்கு மன உடைச்சல பயங்கரமா இங்கிருந்து கிளம்பி போறாரு. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ திரும்ப அதே நகை கடைக்கு போறாரு. அந்த நகை கடைக்கு போயிட்டு ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணு தானா அப்படி சொல்லி கேட்டா சார் ஆமா சார் இதே பொண்ணு தான் சார் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஜூம் அவுட்ல கொஞ்சம் போய் பார்த்தா தான் தெரியுது. ஆக்சுவலி அந்த பொண்ணு மெடிக்கலுக்கு மருந்துலாம் வாங்கியிருப்பா இல்லையா, அந்த ரிங்டோனு இது எல்லாத்தையும் வச்சு கெஸ் பண்ணிருக்காரு நம்ம ஹீரோ. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆள் வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோவோட போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவங்க வீட்டுல நம்ம ஹீரோ முதல்ல அவங்க அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி பார்க்க போன இடத்துல அந்த பொண்ணை நம்ம ஹீரோ பார்த்திருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வந்திருக்கும். சேம் அந்த நகை கடைக்கார பையன் சொன்ன அதே ரிங்டோன் அந்த பொண்ணு ரிங்டோனா இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு தான் அப்படிங்கறதை கண்டுபிடிச்சாரு. இந்த பொண்ணு மாற்றுறதுக்கான ஒரே குழு அந்த பொண்ணு தான். தவளை தாவாயால கெடுன்னு சொன்ன மாதிரி இந்த நகையை விற்கிறதுக்காக இந்த கடைக்கு வந்திருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 2 பவுன் இருக்கு. 2 பவுனுக்கு எவ்வளவு ரேட் போகணுமோ அவ்வளவு கேட்டிருக்கணும். ஆனா இந்த பையன் 1.5 லட்சம் தான் கொடுப்பேன், அதாவது 1,10,000 தான் கொடுப்பேன்னு சொன்னோன்னே சரி பரவாயில்ல இப்ப கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அவ்வளவு பணம் கேஷ் அப்ப கையில இல்லமா, உன் நம்பர் கொடுத்துட்டு போ, நாளைக்கு கேஷ் ரெடி பண்ற, அதுக்கப்புறம் நகையை கொடுத்துட்டு வந்து பணத்தை வாங்கிக்கன்னு சொன்னோன்னே நம்பர்ல வேண்டாம் நான் நாளைக்கே வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போக நாளைக்குமே அந்த பொண்ணு வரவே இல்லை. அதனால சந்தேகப்பட்டு இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. சோ இப்படிதான் அந்த பொண்ணு மாட்டிருக்கு. இப்ப நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. ரம்யாவுக்கும் பாலன் சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிளுக்கு இவங்க 2 பேருக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி. மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருக்காங்க இல்லையா. இந்த 5 பேர் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போனோடனே நேரா போயிட்டு அந்த ஆனந்த் இருக்கார் இல்லையா, ஆனந்த பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு. இழுத்து என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்க சுத்தி இருக்க எல்லா போலீஸ்காரங்களும் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்க ஆனந்த் கிட்ட இந்த போட்டோல இருக்கிறது யாரான்னு சொல்லி அந்த பொண்ணை காமிச்சா சார் இது என் வைஃப், அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரும்போது நான் சொன்னேன்ல சார் சொன்னேன், அது தெரியும், இந்த சைனை பாத்திருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனை காமிக்க இல்ல சார் எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே பொலிச்சுன்னு கண்ணத்துல அடிக்கிறாரு. கூட இருக்க எல்லா போலீஸ்காரங்க தடுக்க வராங்க. சார் என்ன சார் பண்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏய் அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா சொல்லு எதுக்காக அந்த ராபரி பண்ண, நீ மட்டும் தான் பண்ணியா இல்ல இன்னும் கூட யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா சார் எனக்கு தெரியாது சார் என்ன சார் பேசுறீங்க சொல்லி ஒரு மாதிரி அப்படியே தயங்கி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு போயிட்டு இன்னொரு கான்ஸ்டபிளை பிடிச்சி இழுக்கிறான். இவனுக்கு 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ராபரியை பண்ணிருக்கானுங்க அந்த ஆளுங்களை வச்சுன்னு சொன்னோன்னே நம்ம கிருஷ்ணா அண்ணனுக்கு தூக்கி
தூக்கி வாரி போடுது. டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடா சொல்லி கேட்டா எப்படி மாட்டினீங்கன்னு சொல்லிட்டு நானே சொல்லவான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சாருன்னா இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டிக்காரி நகை விற்க போயிருக்கா. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சிசிடி கேமரால பாத்துருக்காங்க. அன்னைக்கு ராபரி பண்ணும்போது மழை பெஞ்சிருக்கும். அந்த மழை பெய்யும் போது தூரத்துல வந்துட்டு இந்த போலீஸ் வண்டியோட சைலண்ட் இருக்கு இல்லையா, அதனோட கலர் லைட் அந்த தண்ணியில பட்டு தெரிஞ்சிருக்கும். சோ அப்படி வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இவனுக்கு ராபரி பண்ண நகை தான் அந்த பொண்டாட்டிக்காரி மருத்துவ செலவுக்கு காசுன்னு சொல்லி விக்கிறதுக்கு போயிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கத்துல அன்னைக்கு நைட் எங்க ரோந்து போனீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது இவனுக்கு வேற இடம் சொல்லிருப்பானுங்க. ஆனா மொபைல் நெட்வொர்க் வச்சு செக் பண்ணதுல இவனுக்கு அதே ஏரியால அதே லொகேஷன்ல இருந்திருக்கானுங்க. சோ இப்படிதான் இவனுக்கு 2 பேரும் மாட்டிக்கிட்டானுங்க. எதுக்காகடா பண்ணீங்க, ஏன்டா பண்ணீங்க, உங்களெல்லாம் என் கூட பிறந்த பொறப்பாதானடா நினைச்சேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் பேசிட்டு இல்ல உங்களை இதோட விடுறதில்ல, உங்களை ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல அப்படியே போனை எடுத்து போன் பண்ணலான்னு போவாரு. அந்த போனை புடிங்கி ஒருத்தன் உடைப்பான். இன்னொரு கான்ஸ்டபிள் இதுக்குள்ள வரான். சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணா அந்த போனை எடுங்க, இவனுக்கு 3 பேத்து என்ன பண்றேன்னு பார்த்தாக்கா சார் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பை சமாளிக்க உடனே தான் சார் இருக்கணும்னு சொன்னோடனே கிருஷ்ணானு இதுல ஜாயின் பண்ணிட்டாரு. ஆடா பாவீங்களா, நம்ம ஹீரோக்கு நெஞ்சே வெடிச்சு போகும். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பார்த்தாக்கா இப்ப இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு 16ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கானுங்க. இந்த வெளி மாநிலத்துல இருந்து வந்து 4 பேர் வேலை பார்த்தானு இல்லையா, அந்த 4 பேருக்குள்ள ஏதோ சண்டை, அதனால இவனை வந்து கூட்டு வந்து வச்சிருக்காங்க. இவனை கூட்டு வந்து உட்கார வச்சோன்னே நீங்க என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இவனுக்கு ட்ரக்ஸ் வந்துட்டு வித்துருக்கானுங்க. சோ இந்த 2 கேஸ்லயும் வந்துட்டு இவனை புடிச்சிட்டு வந்து ஈத்துட்டு வந்து லாக்அப்ல வச்சிருக்காங்க. உன் கூட்டாளிங்களா எங்க அவனையும் வர சொல்லுன்னு சொல்லியிருக்கானுங்க. ஆனா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் நாங்க ட்ரக்ஸ் மட்டும் தான் கடத்தணும் அதான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொன்னோன்னே அந்த போலீஸ்கார போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காரு. அடிச்சுல வந்துட்டு இவன் கொஞ்சம் கடுப்பாய் போலீஸே திருப்பி அடிக்க இந்த கிருஷ்ணா இது பார்த்துட்டு இவருக்கு பயங்கர கோவம் வந்திருக்கு. ஒரு போலீஸ்கார மேல ஒரு ரவுடி கைய வைக்கிறான்னா அந்த இடத்துல நமக்கு எவ்வளவு கோபம் வரும். அதனால இந்த ஒட்டுமொத்த போலீஸ்காரரும் சேர்ந்து அவனை அடிச்சதுல லாக்அப் டெத்தே ஆயிட்டான். சோ அதுக்கப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான போட்டிருக்காங்க. இவனுக்கு யார் அப்படிங்கிற டீட்டெயிலை விசாரிக்கும் போது இவனுக்கு வெளி மாநிலத்துல ஒரு பேங்க் ராபரி பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. கஞ்சா கேஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்குது நம்ம போலீஸ்காரங்க நோட் பண்ணிருக்காங்க. சோ அதனால இந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற அந்த 3 பேத்தி இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் இங்க வந்திருக்கானுங்க. வந்த உடனே அவங்கள்ட்ட இவனு ஒரு பிளான கொடுத்துருக்கானுங்க. இந்த மாதிரி அருள் வந்துட்டு இறந்து போயிட்டான், அவனை லாக்அப் டெத் பண்ணிட்டோம், நீங்க என்ன பண்றீங்கன்னா நாங்க சொல்றத பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு அனமலை ஃபைனான்ஸ்ல வந்துட்டு நீங்க ராபரி பண்ணணும், எடுக்கிறதுல உங்களுக்கு இவ்வளவு % ஷேர் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேத்தையுமே கூட்டிட்டு போயிட்டு அந்த பேங்க்ல ராபரி பண்ணிட்டு போலீஸ் ஜீப்லயே இந்த மாதிரி லாக்கரை தூக்கி போட்டு இவனை எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஷேர் பிரிக்கலாம்னு பார்த்தா அந்த இருக்க அந்த 3 அக்யூஸ்டுங்க சார் நாங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் சரி பங்கா போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டா நீங்களா ஒரு அக்யூஸ்ட், உங்களை நாங்களே இதுக்கெல்லாம் பயன்படுத்தணும், இப்போ வந்து ஷேரா கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரங்களே சேர்ந்து இந்த 3 பேத்தையுமே அடிச்சிருக்கானுங்க. அடிச்சு கொலையும் பண்ணிட்டானுங்க. முதல் டெட் பாடி அருள், 2வது டெட் பாடி அன்பு, 3வது டெட் பாடி மணிகண்டன், இப்படின்னு இந்த டெட் பாடி 3ஆ பிரிச்சிருக்கானுங்க. 4வது ஒரு டெட் பாடி இருக்குல்ல குமார், அந்த டெட் பாடி மட்டும் நம்ம யாருக்கள்லையும் கிடைக்காத மாதிரி பண்ணிடணும். ஏன்னா அப்பதான் கிடைச்சிருக்கிற அந்த 3 டெட் பாடியுமே இவனுக்கு ராபரி பண்ணானுங்க சொல்லிட்டு அந்த கேஸை இவனுக்கு மேல போட்டு வேற மாதிரி ட்ராக்குக்கு மாத்தலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்கானுங்க. அதே மாதிரியே இந்த 3 டெட் பாடி ஒவ்வொன்னா போட்டிருக்கானுங்க. கடைசியா குமாரோட டெட் பாடி எங்க என்ன ஆச்சு அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு நம்ம பண்ணிடணும். அப்படி மீறி இந்த 3 டெட் பாடி கிடைக்கும் போது குமார்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் தான் வந்துட்டு இந்த நகைக்கு ஆசைப்பட்டு எல்லா நகையும் அவனே வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த 3 பேத்தை கொலை பண்ணிட்டு தலைமறைவாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வேற ட்ராக்குக்கு கொண்டு போனதே இந்த எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணதுதான். சோ இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க இப்பதான் பிளாஷ்பேக்கே நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஆத்தங்கரையில ஒரு டெட் பாடி கிடைக்கும் போது போன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இதே கான்ஸ்டபிள் தான். இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல ஒரு டெட் பாடி இழுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல நம்ம ஹீரோவை அடிச்சதும் இவனுங்க தான். இந்த கான்ஸ்டபிள் எல்லாம் கூட்டிட்டு அந்த 4 பேர் தங்கியிருந்தானுங்க இல்லையா, அந்த ரூம்ல போயிட்டு விசாரிக்கும் போது இந்த பைனான்ஸ் கம்பெனியோட சம்பந்தப்பட்ட ஒரு அட்டை கிடைச்சிருக்கும். அந்த அட்டையுமே அவனுங்க பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு அந்த கான்ஸ்டபிள் எடுத்து கொடுத்துருப்பான். இப்படின்னு ஏகப்பட்ட இதெல்லாம் சொன்னவனே நம்ம ஹீரோக்கு சரி அந்த குமாரோட உடம்பை எங்க தான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா சார் இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா கடைசியாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அதை வந்துட்டு கிடைச்சிருச்சுனாக்கா இந்த கேஸ் எங்க மேல போட்டு ஈஸியா மாட்டி விட்டுருவீங்க. ஆனா இப்போ வரைக்கும் இந்த குமார் தான் இவங்க 3 பேர்த்து கொலை பண்ணாங்க, உங்களுக்கு எவிடன்ஸா வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நாங்க மாத்திருவோம் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் நக்கலா பேசிட்டு இருக்க. இல்ல நான் மேல இடத்துல ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே போக ஹீரோவை யாரும் நெஞ்சு மேல உதைக்கிற மாதிரி ஒண்ணு தெரியும், பொத்துன்னு வந்து விழுவாரு. யாருடான்னு பார்த்தா அந்த லேடி போலீஸ் ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, நம்ம ஹீரோவை உருகி உருகி காதலிச்சாலே அவதான் நம்ம ஹீரோ ஒரு கிக்கு விட்டா கராத்தே கிங்கு, ஹீரோ பறந்து போய் விழுக என்னடி நீ மாடி அப்படின்னு சொல்லி கேட்டா இவளும் தான் இதுக்கு உடனே இருந்திருக்கிறான். சோ இப்ப எல்லாருமே வந்துட்டு சுத்தி நம்ம ஹீரோ சுத்தி நிக்க ஒவ்வொருத்தனும் போட்டு நம்ம ஹீரோவை பொலன்னு பொழக்கிறானுங்க. ஒரு கம்பி எடுத்து குத்த நம்ம ஹீரோக்கு வலி தாங்க முடியாத கதறாங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோ அடிக்க ஒரு கட்டத்துல ஹீரோக்கு பயங்கர கோபம் வர அவரு ஒரு கம்பி எடுத்து எல்லாரும் கழுத்திலும் கையிலும் எங்கெங்கெல்லாம் குத்தணுமோ அங்கெங்கெல்லாம் குத்தி பயங்கரமான ஃபைட் நடக்குது. ஒவ்வொருத்தனையும் சும்மா அடி தாறுமாறா அடிக்கிறாரு. கிருஷ்ணா இந்த பொண்ணுங்க
சொல்லுங்க எல்லாத்தையுமே சேர்ந்து பொழந்து கட்டுறாரு நம்ம ஹீரோ. எல்லாருக்குமே அடிச்சுட்டு நம்ம ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டு அப்படியே உட்கார்றாரு. உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஜீப் எல்லாம் வருது. பாலன் அண்ணாவும் ரம்யா பொண்ணும் நைட் ஷிஃப்ட் வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்புறம் எஸ்பி எல்லாம் வராங்க. டோர் எல்லாம் உடைச்சிட்டு உள்ள போயிட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் கதி கலங்கி போய் உட்கார்ந்து இருக்காரு. சுத்தி இருக்க எல்லா போலீஸ்காரர்களுக்கும் பயங்கர அடி. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோ எஸ்பி கிட்ட சொல்ல அந்த எல்லா போலீஸ்காரங்களுமே அரெஸ்ட் பண்ணி இப்ப கூட்டிட்டு போறாங்க. ஊர் மக்களே நம்ம ஹீரோ பார்த்து வேந்து போக பாலன் அண்ணாவும் ரம்யாக்காவும் கூட இருந்த போலீஸ்காரங்களே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுக்குமே இந்த விஷயம் தெரியல. ஆனா கடைசி வரைக்கும் இந்த குமாருங்கிறவனோட டெட் பாடி என்ன ஆனிச்சு அப்படிங்கறத நமக்கு காமிக்காம இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.